தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. 5/2/2026 அன்று உச்சநீதிமன்றம் ஒரு உன்னதமான தீர்ப்பினை வழங்கி இருக்கிறது. அதாவது மேற்கு வங்கத்தினுடைய அரசு ஊழியர்களுடைய DA என்பது வழங்கப்படாமல் அவைகள் தேக்கத்தில் இருந்ததை சுட்டிக்காட்டி மாநில அரசினுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுடைய கான்ஃபெடரேஷன் ஏற்கனவே கல்கத்தா உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அந்த வழக்கானது மேல்முறையீட்டிற்கு உச்சநீதிமன்றத்திற்கு வந்தது. அதாவது INSC 123 of 2026 என்கின்ற எண்ணிலே அது வந்தது. இந்த வழக்கானது அகவிலைப்படியினை மற்றும் அது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த பயன்களை எல்லாம் உடனடியாக மேற்கு வங்கத்தினுடைய மாநில அரசு ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கினை விசாரித்த உச்சநீதிமன்றம் அகவிலைப்படி என்பது உறுதி அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை, அது தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய உரிமை, அது ஏதோ அரசினுடைய டிஸ்கிரிஷனரி பவரிலே கிடையாது. அது அந்த தொழிலாளிகளுடைய வாழ்க்கையை, தரமான வாழ்க்கை வாழ்வதற்காக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவாதம் என்று உறுதியான தீர்ப்பினை சொன்னதோடு இது போன்று அகவிலைப்படியினை நிறுத்தி வைப்பது என்பது சரியாக இருக்காது என்கின்ற கருத்தையும் சொல்லி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பட்டுவாடா செய்யப்படாமல் முடக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அகவிலைப்படி முழுவதையும் உடனடியாக, அந்த அரியர்ஸ் முழுவதையும் உடனடியாக பட்டுவாடா செய்யப்பட வேண்டும் என்கின்ற டைரக்ஷனை கொடுத்திருக்கிறது. இந்த தீர்ப்பிலே பல உன்னதமான கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக, பொருளாதாரத்திலே ஒரு நிலை சரியில்லை, பாசிட்டி ஆஃப் ஃபண்ட்ஸ், பொருளாதாரம் இல்லை என்கின்ற காரணத்தினால் இந்த நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை என்கின்ற அந்த வாதத்தினை உச்சநீதிமன்றம் முழுமையாக நிராகரித்திருக்கிறது. சட்டப்படி உரிமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய அகவிலைப்படியினுடைய வழங்க வேண்டும் என்பது இந்த பணமில்லை என்கின்ற காரணத்தினால் நிறுத்தி வைக்க கூடாது என்ற கருத்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கிலே மேற்கு வங்கத்தினுடைய மாநில அரசிற்கு ஒருவித உத்தரவாதத்தை சொல்லி இருக்கிறது. ஏனென்றால் இந்த DA பட்டுவாடாவை உடனடியாக செய்வதற்கு பதிலாக அதை இன்ஸ்டால்மெண்டிலே வேண்டுமானால் வழங்குவதற்கான ஒரு உரிமையை அளிப்பதாக இந்த நீதிமன்ற தீர்ப்பு சொல்லி இருக்கிறது. இந்த பஞ்சப்படி பட்டுவாடா என்பது வருடத்திற்கு 2 முறை விலைவாசி புள்ளியினுடைய அந்த நுகர்வீட்டு புள்ளி அடிப்படையிலே வழங்கப்படுவது என்பது எந்த காரணத்தை கொண்டும் தடுத்து நிறுத்தக்கூடாது, அது அவ்வப்பொழுது வழங்கிட வேண்டும் என்கின்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு கூட இந்த நிலுவைத் தொகையினுடைய உடனடியாக வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்றும் இந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருமுறை ஒருவித பட்டுவாடாவை வழங்கிட வேண்டும் என்று சொல்லப்பட்டால் அதை எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்தக்கூடாது, அதை தொடர்ச்சியாக பட்டுவாடா செய்யப்பட வேண்டியது என்பது ஒரு அரசினுடைய கடமையாகும். வேண்டுமானால் அதை எப்படி பட்டுவாடா செய்வது என்கின்ற ஒரு கேள்வி எடுமையானால் எந்த அடிப்படையிலே அவற்றை வழங்கலாம் என்பதுமானால் அவைகளை பற்றி மட்டும் வாதிக்க முடியுமே தவிர இதை முடக்கி வைக்கக்கூடியதற்கோ அல்லது வழங்காமல் நிராகரிப்பதற்கோ எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. மாநில அரசிலே பணமில்லை என்பதை காரணம் காட்டி அவர்களுடைய உரிமையை மறுக்கக்கூடாது என்று சொல்லி இந்த உத்தரவினை அமுல்படுத்துவதற்காக ஒரு கமிட்டியினை நியமனம் செய்திருக்கிறது. 31/3/2026 அந்த அரியர்ஸிற்கான முதல் பட்டுவாடாவினை செய்திட வேண்டும் என்று இந்த ஆணையிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே இந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் என்பது மேற்கு வங்க அரசால் அதனுடைய ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதை பத்திரிகை வாயிலாக நாமும் பார்த்திருப்போம். கடந்த மாதத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவானது மிக தெளிவாக, அதாவது 5/2/2026 உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பிலே எந்த காரணத்தை கொண்டும் பஞ்சப்படியை முடக்குவதோ அல்லது பஞ்சப்படியை நிறுத்துவதற்கோ ஒரு அரசாங்கத்திற்கு உரிமை இல்லை என தெளிவாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி தெளிவான அறிவுறுத்தப்பட்ட பின்னால் ஏற்கனவே கொரோனா காலத்திலே பிடித்தம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய 18 மாத நிலுவைத் தொகையினையும் பட்டுவாடா செய்யப்பட வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. ஒருமுறை உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக அகவிலைப்படி என்பது ஊழியர்களுடைய உரிமை, அது அவர்கள் தரமான வாழ்க்கை வாழ்வதற்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்று குறிப்பிட்ட பின்னாலே அதை நிறுத்தி வைப்பதோ முடக்கி வைப்பதோ அல்லது நிராகரிப்பதோ சரியில்லை என்று சொன்ன பின்னாலே
ஒரு அரசானது ஒரு முன்மாதிரியான ஒரு முதலாளியாக திகழ வேண்டும் என்கின்ற மாடல் எம்ப்ளாயர் என்கின்ற அந்த கான்செப்டிலே உடனடியாக அந்த 18 மாத நிலுவைத் தொகையினை வழங்கிட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்க முடியும். ஏனென்றால் ஏராளமான இலாக்கா ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் எல்லாம் இந்த 18 மாத டிஏ முடக்கத்தினால் இன்று பாதிப்பிற்குள்ளாகி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நியாயம் கிடைத்திட வேண்டும். அப்படி நியாயம் கிடைக்கவில்லை என்றால் நாம் என்ன செய்ய முடியும்? ஆகவே அரசாங்கம் ஒரு முன்மாதிரியான முதலாளியாக திகழ வேண்டும் என்று இந்த பதிவின் மூலமாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். வேண்டுகோள் விடுப்பதை தவிர வேற என்ன வழி நமக்கு இருக்கிறது என்கின்ற நிலையிலேயே நாம் தள்ளப்பட்டு இருப்பதுதான் இன்றைய பரிதாபகரமான நிலைமை என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.